5 நிமிடங்கள் இன்னும். ஒரு நாள் பூங்காவில் விளையாட்டு மைதானம் அருகில் உள்ள ஒரு இருக்கையில் ஒரு பெண் ஒரு ஆணருக்கு பக்கத்தில் அமர்ந்தார். அங்கே விளையாடிக் கொண்டிருப்பவன் என் மகன் என்று அவர் கூறி சிவப்பு ஸ்வெட்டர் அணிந்து ஸ்லைடில் வழுக்கிச் செல்லும் ஒரு சிறுவனை சுட்டிக்காட்டினார். அவன் மிகவும் அழகான பையன் என்று அந்த ஆண் சொன்னார். பின்னர் அவர், வெள்ளை உடையில் சைக்கிள் ஓட்டிக் கொண்டிருப்பவள் என் மகள் என்றார். அவர் தனது கடிகாரத்தை பார்த்து மகளை அழைத்தார். மெலிசா, போகலாமா? அதற்கு மெலிசா, அப்பா, இன்னும் 5 நிமிடங்கள் மட்டும், தயவு செய்து 5 நிமிடங்கள் என்று கெஞ்சினாள். அப்பா தலையசைத்தார். மெலிசா மகிழ்ச்சியுடன் சைக்கிள் ஓட்டத் தொடங்கினாள். சில நிமிடங்கள் கழிந்ததும் அப்பா மீண்டும் அழைத்தார். இப்ப போக வேண்டிய நேரமாச்சே. மீண்டும் மெலிசா, அப்பா, இன்னும் 5 நிமிடங்கள், தயவு செய்து என்று கேட்டாள். அப்பா சிரித்துக்கொண்டு சரி என்றார். அதை பார்த்த அந்த பெண், நீங்கள் உண்மையிலேயே மிகுந்த பொறுமையுள்ள தந்தை என்று சொன்னார். அப்பா மெதுவாக சிரித்துக்கொண்டு கூறினார், கடந்த வருடம் இங்கேயே சைக்கிள் ஓட்டிக் கொண்டிருந்தபோது மதுபோதையில் வண்டி ஓட்டிய ஒருவர் என் மூத்த மகன் டாமியை விபத்தில் கொன்றுவிட்டார். அவனுடன் அதிக நேரம் செலவிடவில்லை என்ற வருத்தம் இன்னும் எனக்குள் இருக்கிறது. அவனுடன் இன்னும் 5 நிமிடங்கள் கிடைத்தால் என்ன வேண்டுமானாலும் கொடுத்திருப்பேன். அதே தவறை மெலிசாவுடன் செய்யக்கூடாது என்று நான் முடிவு செய்திருக்கிறேன். அவளுக்கு நினைப்பது, அவளுக்கு இன்னும் 5 நிமிடங்கள் சைக்கிள் ஓட்ட அனுமதி கிடைத்திருக்கிறது. ஆனால் உண்மை என்னவென்றால், அவளை மகிழ்ச்சியாக விளையாடுவதை பார்க்க எனக்கு கிடைத்துள்ள 5 நிமிடங்கள்தான். நீதி. வாழ்க்கை என்பது முன்னுரிமைகள் பற்றியது. அதில் குடும்பமே முதன்மையான முன்னுரிமை. அன்புடையவர்களுடன் கிடைக்கும் ஒவ்வொரு நிமிடத்தையும் மதித்து செலவிடுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கும் பெல் ஐகானையும் அழுத்திடுங்க.